படிக்க படிக்க சந்தேகம். மோட்சத்துக்கு போனேன்னு இல்லையே, ஆராய்ச்சிகளும் படித்தங்களும் பட்டங்களும் இருக்க தேவ நம்பிக்கை தீர்ந்து வர காலமாகுது. மிகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது 2வது என்ன வாசிக்கிறோம்? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சிறியதாயிருந்தும், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது, அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது, அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவர் புறப்பட்டவர் குறித்து அது யாரும் தெரியாது. எப்பொழுது அவருடைய சித்தம் கொண்டார் என்பது உலகம் உண்டாருக்கு முன்னதாக, மனுஷனை எல்லாம் உண்டவன முன்னதாகவே அவர் புறப்பட்டு வரும்படி சித்தம் கொண்டார். அதன்படியே புறப்பட்டு வந்தார். பெத்லெகேமில் பிறப்பார் என்ற வாக்கின்படியே பெத்லெகேமில் பிறந்தார். பாட்டு கொட்டகையில் பிறந்தார். யூதர்கள் என்ன எண்ணினார்கள்? இஸ்ரவேல் என்ன எண்ணினார்கள்? ராஜ கொட்டாரத்தில் பிறப்பார் என்று. இப்பொழுது அதை எண்ணி எண்ணி இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ராஜ கொட்டாரத்தில் பிறப்பார். ராஜா எங்கே பிறப்பார்? ராஜ கொட்டாரத்தில். ராஜாதி ராஜா அவர் எங்கே பிறப்பார்? ராஜ கொட்டாரத்தில் பிறப்பார். அவர்களது எண்ணத்துக்கு மாறாக யார் எண்ண முடியாத அளவில் ஆண்டவர் பிறந்தார். ஆனால் அவருடைய பிறப்பை குறித்து, எங்கே பிறக்க போகிறார் என்பதை குறித்து அவர் தெளிவாக தீர்க்கதரிசியை கொண்டு, மீகா தீர்க்கதரிசியை கொண்டு அறிவித்தார். அதன்படியே பெத்லெகேமில் பிறந்தார். வேதம் தெளிவாக எல்லா காரியம் சொல்லுது. இங்கே எழுதப்பட்டிருப்பதெல்லாம் உண்மை, சத்தியமான காரியங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதெல்லாம் மகா சத்தியமானவைகள், மகா உண்மையானவைகள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 22 அதிகாரம் 24வது என்ன வாசிக்கிறோம்? அந்த சீஷனை இவளை குறித்து சாட்சி கொடுத்து இவளை எழுதினவன் அவருடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். மெய்யானது. இந்த வேத புஸ்தகத்தை எழுதின ஒரு பரிசுத்தவான்ல ஒருத்தனார் யார்? யோவான் சீஷன். அவன் என்ன சொல்லுகிறான்? வாசிங்கள். அந்த சீஷனை இவளை குறித்து சாட்சி கொடுத்து, அந்த சீஷன் யோவான் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறான். ஆண்டவருடைய சரித்திரத்தை சாட்சி கொடுத்து எழுதியிருக்கிறான். சாட்சியாக எழுதுகிற எல்லாம் கண்டது, ஆரிடத்து பேசுகிறது, இடப்பட்டது காரியங்கள் எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவன் கண்டது, அனுபவித்தது காரியங்கள் எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறான். அவருடைய சித்தத்தின்படி அவனை கொண்டு ஆண்டவர் எழுத என்ன சித்தம் கொண்டாரோ அதை அவருடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் எழுதினான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய இந்த யோவான் எழுதின விஷயத்தில் என்ன சாட்சியா சொல்லுகிறான்? அந்த சீஷனை இவளை குறித்து சாட்சி கொடுத்து இவளை எழுதினவன் அவருடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். மெய்யானது. இது என்ன? மெய்யான காரியம், ஆச்சரியமான காரியங்கள், விசேஷமான காரியங்கள், மேன்மையான காரியங்கள் வேத புஸ்தகத்தில் பைபிளுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவள் என்ன? மகா உண்மையானவைகள், மகா சத்தியமானவைகள். அது யோவானே சாட்சி கொடுக்கிறான். உண்மை சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. மிக ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரோயா பட்டணத்தார் வேத வசனத்தை படித்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். எவ்வளவு அதிசயமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்படியே நடந்தார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளதான விசுவாசிகளை பார்க்கலும் நற்கொடைசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் அந்த வேத வாக்கியங்களை படித்து அதில் உள்ள உண்மையை அறிந்து, அதில் உள்ள சத்தியத்தை அறிந்து, அவருடைய சத்து, அவருடைய சாராம்சத்தை தெளிவாக அறிந்து அவைகளை அப்படி கை கொண்ட நிமித்தமாக தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கலும் விசேஷமான நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நற்குணம் உண்டாகிறது. லூக்கா ஆண் புறஜாதியான்,
அவன் இஸ்ரவேலன் அல்ல. அவன் என்ன சாட்சி கொடுக்குறான்? எப்படி சாட்சி கொடுக்குறான்? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கும் நிலப்பட்டிருக்கிறது. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, ரோம அரசாங்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு அதிகாரி தான் தெயோப்பிலு. அவனுக்கு எழுதுகிறான் ஆண்டவருடைய சரித்திரத்தை. அவருடைய ஆவியானவர் மூலம் எழுதுகிறான். அநேக காரியம் என்ன செய்திருக்கிறான். அவன் என்னென்ன எப்படி கேட்க வேண்டும் கேட்டு, அறிய வேண்டுமா அறிந்து, சரித்திர பாணியில் எழுதியிருக்கிறான். ஆண்டவருடைய ஜனனம், மரியாதை தேவதூதன் சந்தித்தது, மரியாதை தாழ்மை, அவருடைய அடக்கமான குணம் எல்லாம் தெளிவாக அவன் மரியாதை நேராக கண்டு அநேக காரியங்கள் விசாரித்து எழுதுறதாக சொல்லப்படுகிறது. லூக்கா மரியாதை முகமாக கண்டு காரியங்களெல்லாம் கேட்டறிந்து எழுதினதாக சொல்லப்படுகிறது. லேலுயா ஸ்தோத்திரம். சும்மா கதை எழுதினதல்ல. அவன் காணவில்லை, ஆவியானவர் ஏவுகிறார். என்ன பிரகாரமாக நீ எழுத வேண்டும் என்று ஏவினாலும் அவன் எல்லாம் விசாரிங்க. சத்தியத்தை அப்படியே எழுதியிருக்கிறான். சத்தியத்தை உண்மை அப்படியே எழுதியிருக்கிறான். எப்படி எழுதியிருக்கிறான்? என்ன சொல்லுகிறான்? மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை, நாங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் முழு நிச்சயமா நம்பி இருக்கிற காரியங்கள் தான் இவைகள். இல்லை, எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. முழு நிச்சயமாக முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை, நம்பி இருக்கிறதான சங்கதிகளை, காரியங்களை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி அநேகர் கண்ணார கண்டவர்கள். பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் கண்ணார கண்டவர்கள். மரியாள் அநேக கண்ணார கண்டவள். ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதத்தை எல்லாம் கண்ணார கண்டவள். ஆண்டவர் பச்சை தண்ணீரை விசேஷமான திராட்சரசமாக மாற்றி கானா ஒரு கல்யாண வீட்டில் பெரிய அற்புதம் செய்தார். இன்னும் அநேக காரியங்கள் எல்லாம் கண்ணார கண்டவர், கண்ணார கண்ட சாட்சிகள். வாசிங்கள். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி எங்களுக்கு சொன்னபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் அநேகர் சரித்திரம் எழுதினார்கள். ஆனால் முக்கியமாக 4 பேர் சரித்திரம் தான் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. வேறையும் பலர் எழுதினார்கள். வேத புஸ்தகத்தில் இருக்கிற 4 பேர் சரித்திரம். மத்தேயு எழுதின சரித்திரம் இருக்கிறது, மார்க் எழுதின சரித்திரம் இருக்கிறது, லூக்கா எழுதின சரித்திரம் இருக்கிறது, யோவான் எழுதின சரித்திரம் இருக்கிறது. ஆண்டவருடைய சரித்திரம் அநேகர் எழுதினார்கள். அதன்றும் வேத புஸ்தகத்துக்கு உள்ளே வரவில்லை, அல்ல வெளியே போய்விட்டது. இந்த 4 தான். அல்ல லூக்கா அவன் புறஜாதியான், மத்தேயு மார்க்கு அந்த யோவானெல்லாம் அவர்கள் இஸ்ரவேலர்கள், யூதர்கள். இவன் புறஜாதியான். எப்படி எழுதுகிறான்? வாசிகள், முதல்ல இருந்த வாசிகள். மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை. தெயோப்பிலு என்றால் தமிழ் அர்த்தம் தேவநேசன், தேவனை சிநேகிக்கிறவன், நேசிக்கிறவன், அன்பு கூர்ந்து காணப்படுகிறவன் பொருள். தெயோப்பிலு என்றால் அர்த்தம் ஆங்கில தியோபிலஸ். மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை, நாங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் முழு நிச்சயமாக நம்பி இருக்கிற காரியங்கள் தான் இவைகள். இல்லை, எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. டாக்டர் தொழில் செய்துன்றவன் ஆகியவை நல்ல வைத்தியம் என்பார். பிரியமான வைத்தியன் ஆகிய லூக்கா என்பார் சொல்லுகிறது. அவன் வைத்தியன், நல்ல டாக்டர். அவனுக்கு ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டோட வல்லமை அப்படிப்பட்டது, அவரால் அவர் நினைக்கிறபடி ஆகும். ஒரு ஸ்திரீயிடத்திலிருந்து மாத்திரம் தாம் தோன்ற முடியும், தாம் பிறக்க முடியும். ஒரு ஸ்திரீயிடத்திலிருந்து மாத்திரம் தான் தோன்ற முடியும், பிறக்க முடியும். முழு நிச்சயமா நம்பினவன். தேவன் சர்வவல்லவர்,
சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்துக்கு மேலானவர். அவரால் கூட ஒன்றுமில்லை. அவர் நினைத்தபடி ஆகும், அவர் எண்ணினபடி ஆகும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு ஸ்திரீ எடுத்திருந்த மாத்திரம், ஒரு கன்னிகையான ஸ்திரீ, விவாகம் ஆகாதவள், பரிசுத்தமான ஸ்திரீ. அவருடைய வயிற்றிலே அவர் தோன்றினார், பரிசுத்தராக தோன்றினார், மகா பரிசுத்தமானவராக தோன்றினார். பரிசுத்தமான ஸ்திரீயின் வயிற்றில் பரிசுத்தமானவராக தோன்றினார். எப்படி? அவள் கற்பு கரிசியாக காணப்பட்ட நல்ல ஒரு ஸ்திரீ. பாவத்தில் விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டவள் அல்ல, அது வேற விஷயம். மற்றபடி அவள் யூத முறைப்படி உள்ளதான கற்பனைகள் கட்டளை எல்லாம் கை கொண்டு அப்படி நடந்து அப்படி பரிசுத்தமான அனுபவத்தோடு கற்பிற்சிறந்த அனுபவத்தோடு காணப்பட்டவள். ஆண்டவர் அவருடைய வயிற்றில் பிறக்க சித்தம் கொண்டார். அவரால் கூட எதுவுமே இல்லை என்று இந்த வைத்தியன் அல்ல டாக்டர் முழு நிச்சயமாய் நம்பினான். முழு நிச்சயமாக நம்பினான். அவனுக்கு ஒரு சந்தேகம் இல்லை. சந்தேகம் படிக்க படிக்க சந்தேகம். மோட்சத்துக்கு பண்ணணும் இல்லையே, ஆராய்ச்சிகளும் படித்தங்களும் பட்டங்களும் இருக்க தேவ நம்பிக்கை தீர்ந்து வர காலமாகுது. லூக்காய் ஒன்றே இல்லை, முழு நிச்சயமாய் வாசியங்கள். மகா கரம் பொருந்திய தேயோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற அவன் ஒரு சந்தேகம் கிடையாது. ஆடரை பறவை பற்றியும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் கண்ணார கண்டவன் அல்ல. ஆண்டவர் அவனை கொண்டு எழுத ஏவினார். பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியாருடைய வார்த்தை அவனுக்கு அருளி செய்யப்பட்டது. ஆனால் அவன் எப்படி எழுதினான், என்ன செய்திருக்கிறான்? ஆரம்பம் முதல் கண்ணார வசனத்தை போதித்தவர்கள், கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே எங்களுக்கு சொன்னபடியே அறிவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்த நானும், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும். எப்படி எப்படி பாத்தியா? எப்படி பைபிள் எழுதப்பட்டிருக்கணும்? பைபிள் ஆண்டவருடைய சரித்திரம் மற்றும் பைபிள் எல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது, திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கு. அதில் மாற்றமே இல்லை, ஒரு காலம் மாற்றம் வராது. வானம் போய் ஒழிந்துவோம், அத்தனை வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை. வேத வசனத்துள்ளதான ஒரு எழுத்தாகலும் அதன் உறுப்பாகலும் ஒரு காலம் மாறுவதில்லை. இதை லூக்கா எப்படி? கண்ணார கண்டவர்கள் பிரசங்கம் பண்ணார்கள், அறிவித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் திட்டமா விசாரித்து அறிந்தான். அந்த ஆட்களில் ஒரு ஆள் தான் என்ன, மரியாள் கூட சந்தித்து காரியங்கள் எல்லாம் கேட்டு அவன் தான் இதெல்லாம் எழுதியிருக்கான். வேற ஒருத்தன் எழுதவில்லை, மத்தையும் எழுதவில்லை, மார்க்கும் எழுதவில்லை, யோவானந்து அப்படிப்பட்ட காரியங்கள் எழுதவில்லை. அதெல்லாம் விசாரித்து தெளிவும் திட்டமாக விசாரித்து அதில் உள்ளதான பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறான். சரித்திர பாணியில் எழுதியிருக்கிறான். எப்பொழுது நடந்தது? ஆண்டவர் யாருடைய காலத்தில் பிறந்தார்? அகஸ்டஸ் சீசர் ரோம சக்கரவர்த்தியாக இருந்தபோது ஆண்டவர் பிறந்தார். எப்பொழுது ஆண்டவர் பாடுபட்டு மரித்தார்? திபேரிய சீசர் சக்கரவர்த்தியாக இருந்தபோது ஆண்டவர் நோக்கா பாடுபட்டு மரித்தார். எல்லாம் சரித்திரம். இன்னும் அப்போஸ் நடவடிக்கைகள் எழுதினது இவன் தான், லூக்கா தான். கப்பல் சேதம் 276 பேர் கப்பலில் இருந்தார்கள். அந்த சேதத்த சமயம் எல்லாம் அவனும் உண்டு. இன்னும் சில சம்பவங்கள் எல்லாம் உண்டு. அதில் நாங்கள் என்ன எழுதியிருப்பான், நாங்கள் எழுதியிருப்பான். அவனு சேர்ந்து சரித்திரம். எப்படி கேட்டு மாத்திரமில்லை, திட்டமாக விசாரித்து அறிந்து திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலமும் வேத புஸ்தகத்தில் ஒரு எழுத்தாகலும் உறுப்பாகலும் மாறாது, திட்டவட்டமானது. லூக்கா என்ன சொல்கிறான்? திட்டமாக விசாரித்து அறிந்தான். பின்னும் ஆண்டவர் ஏவுதல் இருக்கிறது. இதெல்லாம் கேட்கிறான், காரியங்கள் எப்படியா என்று.
ஆனாலும் திட்டமாக விசாரிக்கிறான். இப்படி எழுத்து குத்துன்னு என்னன்னு பார்த்துக்க. எப்படி எழுதியிருக்கு பைபிள்னு, பைபிள் என்ன எப்படி எழுதியிருக்குன்னு. இது கதை புஸ்தகம் அல்ல, இது கம்ப்யூட்டர் அல்ல. ஏமாற்ற ஜோலிகள் ஒன்றும் இதில் கிடையாது. திட்டவட்டமான காரியங்கள், உண்மையான காரியங்கள், மெய்யான காரியங்கள், சத்தியமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி முதலாய் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை, உமக்கு ஏற்கனவே உபதேசித்திருக்க, ஆயிரம் மற்றாலும் உபதேசித்திருக்கிறார்கள். அந்த உபதேசிக்கப்பட்டதான உபதேசங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது. அவைகளை ஒழுங்காய் எப்படி எழுதியிருக்கு பைபிள்? எப்படி எழுதியிருக்கு? ஒழுங்காடி இருக்கு. பைபிள் எப்படி எழுதியிருக்கு? ஒழுங்காடி இருக்கு. பாரு, சரித்திரம் படித்து பார்க்கணும். ஒழுங்கா எழுதப்பட்டிருக்கிறது, சீரா எழுதப்பட்டிருக்கிறது, கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறது.